ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கோழி பண்ணை செல்லதுரைன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது தேனியில் இருக்கிற ஆண்டிப்பட்டின்ற ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது. செல்லதுரையோட அப்பா ரியாஸ் ஒரு இராணுவ அதிகாரியாக இருப்பார். இந்த ஊரில் தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு இராணுவத்துக்கு போகிறாரு. தன்னோட கணவர் இல்லாத சமயத்தை பயன்படுத்தி ஐஸ்வர்யா வேற ஒருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவரு கூடவே ஓடியும் போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கணவர் தன்னோட பசங்களை பாட்டி வீட்டிலேயே விட்டுட்டு இவரும் அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி போறாரு. அண்ணன் தங்கச்சியான இந்த ரெண்டு பசங்களையும் இந்த பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களும் இறந்து போயிடுறதுனால யோகி பாபு தான் இந்த பசங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்து வழி நடத்துறாரு. இவரோட கோழி பண்ணையில தான் செல்லதுரைக்கு வேலை போட்டு கொடுக்குறாரு. இங்கே சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறனால செல்லதுரைக்கு கோழி பண்ணை செல்லதுரைன்னு பேரும் அமைஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரையும் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதும் யோகி பாபு தான். இவங்களோட அம்மா பண்ண தப்புனால செல்லதுரையோட வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் இவரோட தங்கச்சி ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அம்மா மாதிரி நீயும் கெட்ட பேரை எடுத்து என்ன அவமானப்படுத்த போறியா அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கு. சீனு ராமசாமியோட படங்களை நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. தென்மேற்கு பருவக்காற்று, மாமனிதன், தர்மதுரை போன்ற பல கிராம கதைகளை டைரக்ட் பண்ணி ஹிட் கொடுத்தாருன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த படமும் கிராமத்தோட இருக்கிற ஒரு நல்ல கதை அம்சம்தான். இவரோட படத்தில் எப்போவுமே சமூக நலன், அதை சார்ந்து இருக்கிற கான்செப்ட்ஸ் எப்பவும் செமையாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே யதார்த்தமான ஒரு நல்ல கதையை கொண்டு வந்திருக்காரு சீனு ராமசாமி. இதில் ஒரு சீன் ஒன்று வரும். என்னதான் சின்ன வயசுலேயே அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாலும் அப்பாக்காக கிட்னி கொடுக்க கூட ரெடியாக இருக்காரு செல்லதுரை. இதுதான் இங்கே ரொம்பவே யோசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே விட்டுட்டு போன அம்மா அப்பா மேலே இவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்க வைக்கிற சீன் மாதிரி அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி தன்னோட அம்மா கிட்டையும் தங்கச்சியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சுட்டேன்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா அழுறதா இருக்கட்டும், பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் தங்கச்சியை நல்லபடியாக கரை சேர்த்துட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவுன்னு செல்லதுரைக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இருக்கிற அந்த சீன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. எவ்வளோதான் அவமானப்பட்டாலும் தன்னோட பேரண்ட்ஸை மன்னிச்சு அன்போட செல்லதுரை நிற்கிறதே நல்லாவும் இருந்தது. அதுவும் எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது அந்த வலியால் இவரை காயப்படுத்திக்காமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்பு, பொறுமை, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த படத்தோட கருன்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு ரியாலிட்டியோட இருக்குன்னு தெரியல. ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் காமிச்சிருக்கிறது இந்த படத்தில் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே ரியாஸோட நடிப்பை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு இராணுவ வீரராக தன்னோட ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற கோவம் கடைசியில் ஒரு சாக போகிற நோயாளியாக நடிக்கிறதுன்னு ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவர் பல படங்களுக்கு குணச்சித்திர நடிகராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். யோகி பாபுவோட நடிப்பு நமக்கு புதுசு இல்லை. எந்த கேரக்டரும் கொடுத்தாலும் செமையாக நடிப்பாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ரொம்ப மெச்சூர்டாக அதே சமயம் தேவையான கவுண்டர் காமெடி டைலாக்ஸை மட்டும் கொடுத்து ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏகன் தான் செல்லதுரையாக பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி ஜோ படத்தில் ஒரு சின்ன கேரக்டரும் வந்திருந்தார். இந்த படத்தில் ஒரு நல்ல அண்ணனா எல்லா எமோஷ்னல் சீன்ஸுக்கும் கரெக்டான நடிப்பை கொடுத்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். தங்கச்சியாக வர சத்யாவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினாக வராங்க பிரிகிடா. இவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், எமோஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. இப்படி ஒரு எமோஷ்னலான படம் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக நிற்கிறதுக்கு காரணம் ரகுநந்தனோட மியூசிக் தான். இவரோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே நம்ம மனசை வருடுற மாதிரி நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தேனி, அதை சுற்றி இருக்கிற வட்டாரம், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே வசிக்கிற இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அண்ட் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அதனால வர துக்கம், அவமானம், சந்தோஷம், பொறுமைன்னு எல்லாமே அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபர் அசோக் ராஜ். இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள் வரும். அதுக்கான ரியலிஸ்டிக்கான பதில் இல்லைனாலும் கடைசியில் பொறுமையோடையும் அன்போடையும் எதை செஞ்சாலும் நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.